வணக்கம். அ என் சேனலை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அ முழுக்க முழுக்க ஒரு பில்டிங் ப்ராசஸ் அண்ட் ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்க போற ஒரு சேனலுங்க இது. சரிங்களா? ஏற்கனவே நெறைய சேனல் இருக்கு. ஆனா, அ இது மாரி எதுக்கு ஒரு சேனல் ஸ்பெசிஃபிக்கலி ஒரு வெல்டிங்காண்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெல்டிங்க்கான கான்செப்ட் எல்லாமே எதுல பார்த்தீங்கனாலுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ்ல நெறைய பேர் தமிழ்ல படிச்சிருப்போம். அதனால அத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் நெறைய இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இத எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், சரி நமக்கு தெரிஞ்சத ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காண்டி தான் வந்து இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்றேங்க. ஏன் வெல்டிங் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் வந்து ஒரு கடல் மாரி. எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலுமே அது கடல் மாரின்னு எல்லாத்துக்குமே தெரியும். வெல்டிங் ஸ்பெசிஃபிக்கலி நமக்கு தெரிஞ்சு வெல்டிங் இல்லாம எதுவுமே இல்லன்ற கான்செப்ட் போயிட்டு இருக்கும்போது, நெறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தப்பா புரிஞ்சுக்கிற விஷயங்கள் நெறைய நடக்குது. ஸோ இது எப்படி அ கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி என்னால முடிஞ்ச ஒரு இனிஷியேட்டிவா எடுக்கிறது தான் வந்து இந்த சேனல். ஓகே. வாங்க நம்ம அடுத்த சேனல் என்ன அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்குள்ள போலாம். இந்த இந்த ஸ்லைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேசிக் ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும். இதுக்கப்புறம் ஃபர்தரா வரக்கூடியத நம்ம டீப்பா பார்க்கலாங்க. ஓகே. ஸோ வெல்டிங். வெல்டிங்ன்றத முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு மெட்டல்ல வந்து அ எப்படி ஜாயின் பண்றாங்க? எதுக்காண்டி ஒரு மெட்டல்ல ஜாயின் பண்ணணும்? எந்தெந்த விதத்துல நம்ம ஜாயின் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஆ ஜாயினிங்ன்றது ஒரு மெத்தட். 2 இண்டிபெண்டன்ட் மெட்டீரியல்ஸ ஒண்ணா சேர்த்து, ஒரு நமக்கு தேவையான ஜாப கிரியேட் பண்றது தான் வந்து ஜாயினிங் ப்ராசஸ். இந்த ஜாயினிங்க வந்து நீங்க எந்த விதத்துல வேணா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அ பேப்பர் ஒரு என்வலப்ப நீங்க கவர் பண்ணி கம் வச்சு ஒட்டுறதுமே ஒரு ஜாயினிங் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாரி ஜாயினிங் ப்ராசஸ் இது நம்ம மெட்டலுக்குள்ள கொண்டு போம்போது, அந்த இடத்துல என்னென்ன மாரி ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அ இதுல பார்த்தீங்கன்னா, 4 டைப்ஸ்ன்னு சொல்லி வெல்டிங் பேசிஸ்ல குடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கிறது வந்து ரிவெட்டிங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறது வெல்டரிங், சால்டரிங், பிரேசிங், அப்ரசிவ் பாண்டிங்ன்றது ஒண்ணும் இல்ல. கம்ஸ் ஆர் ஃபெவிகால்ஸ் வாட்டெவர் அந்த மாரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி பாண்டிங் பண்றது. ரிவெட்டிங்ன்றது இப்போ வந்து புழக்கத்துல ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆட்டோமொபைல்ல கூட இப்போ மோர் ஆர் லெஸ் இல்ல இப்போ. ஸோ இந்த ரிவெர்ட்டிங் ப்ராசஸ்ன்றது எக்ஸ்ட்ரா ஆணி அடிக்கிற மாரி தான். ஆனா ஆணிய ஒரு பக்கம் அடிச்சு இன்னொரு பக்கம் அத ஃபியூஸ் பண்ணி வைப்பாங்க. அதான் ரிவெர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவெர்ட்டிங்க விட்டுருங்க. இந்த நம்ம மேக்ஸிமம் பார்க்க போறது இந்த 4 தான். ஸோ இதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் எதுன்னு பார்த்தோம்னா வெல்டிங் தான். சரிங்களா? சரி வெல்டிங்னா என்னங்க? வெல்டிங்னா என்ன? அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வெல்டிங் இஸ் a method of creating permanent metallurgical bond between two metals. ஓகேங்களா? மெட்டலர்ஜிக்கல் பாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? கிரெயின் சைஸ் எப்படி இருக்கு? அந்த மெட்டீரியலோட கேரக்டர் என்ன? அப்படிங்கிறத வச்சு மெட்டீரியல்ஸ டிஃபைன் பண்ணுவாங்க. அது ஃபர்தரா வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த மாரி மெட்டீரியல்ஸ செலக்ட் பண்ணி, அத வந்து அட்டாமிக் லெவல்ல பாண்டிங் பண்றதுக்கு தான் வந்து வெல்டிங்ன்னு சொல்லுவோம். கோலசன்ஸ் அப்படின்னா, அட்டாமிக் லெவல்ல பாண்டிங் கொண்டு வரது. ஓகே. ஸோ இத வந்து இந்த இந்த பாண்டிங் மெத்தட வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், பிரஷர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் போத். ஏன் ஏன் அப்படி சொல்றாங்கன்ற ஏன் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்றத ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வெல்டிங் ஒரு ஜாப வெல்ட் பண்றதுக்கு நெறைய இப்போ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜாப வெல்ட் பண்றதுக்கு கண்டிப்பா டெம்பரேச்சர் தேவை. ஓகேங்களா? இல்லன்னா பிரஷர் தேவை ஆர் இது 2மே இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டெம்பரேச்சர் எப்படி உருவாக்குறாங்க? அப்போ வெல்டிங்க்கு நமக்கு ஒரு ஹீட் சோர்ஸ் தேவை. ஸோ அது எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேஜரா யூஸ் பண்றது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான். சரிங்களா? நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சோர்ஸ்ல 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவுல ஒரு ஆர்க்க ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த ஆர்க்ல வந்து வர ஹீட்ட யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் பண்றோம். ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ ஹீட் எனர்ஜி. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த வெல்டிங் வந்து இப்ப நீங்க பார்க்குற எல்லா வெல்டிங் ப்ராசஸுமே இத எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய வச்சு தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? கெமிக்கல் எனர்ஜி இன்டூ ஹீட் எனர்ஜி. இது என்னடா கெமிக்கல் எனர்ஜி இன்டூ ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணும் இல்லங்க. கேஸ் கட்டிங்,
அண்ட் டெர்மைட் வெல்டிங். டெர்மைட் வெல்டிங் நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. கேஸ் கட்டிங் நம்ம ரோட்டோரத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 சிலிண்டரை வச்சு அவர் கேஸ் ஃப்ளேமை வச்சு ஃபீடர் கொடுத்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதான் கேஸ் கட்டிங். கெமிக்கல் இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி, இது வந்து ஒரு ரேரான ப்ராசஸ், ரொம்ப பெரிய ஜாப். உங்களுக்கு வந்து 100% ஃபியூஷன் வேணும், அது வந்து ஒரு ஃபுல் சர்ஃபேஸ் ஏரியா கொண்டு வரணும் அப்படின்னா 2 மெட்டலை வச்சுட்டு ஒரு மெட்டலை வந்து ஸ்டேஷனரியாக வச்சு இன்னொரு மெட்டலை ஒரு ஆங்கிள் பிளேஸ் பண்ணி அது மேலே எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு பிளாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிங் பண்ணுற எக்ஸ்ப்ளோஷன்னால இந்த ஸ்டேஷனரியாக இருக்க ஜாப் மேலே அந்த மூவிங் பார்ட்டில் இருக்க ஜாப் வந்து ரொம்ப வேகமாக போய் இடிக்கும். ஸோ இந்த இடிக்கிற டைமில் ஜென்ரேட் ஆகிற ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால அது ஃபியூஸ் ஆகும். ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டூ ஹீட் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டூ ஹீட் எனர்ஜிங்கிறது ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது. 2 ஜாப் இல்லை 2 மெட்டீரியல் 2 சர்ஃபேஸ் ஒன்னோட ஒன்று உரசும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை ஹை ஃப்ரீக்குவென்சியில் பண்ணும்போது நம்ம வெல்டிங் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சர் ஸ்லைட்ஸில் வந்து இதை நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸில். ஓகேங்களா? ஸோ இந்த ரொம்ப கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய கம்யூனிகேட்டட் அண்ட் ராங் டேபிள்ஸ் இருக்குது நெட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த டேபிள் ஏன் கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இதே ஸ்லைடில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, வெல்டிங்ன்றத பேசிக்கலி 3 டிவிஷனாக பிரிக்கலாங்க. ஓகே, சாலிட் ஸ்டேட் வெல்டிங், ஃபியூஷன் வெல்டிங் அண்ட் சால்டரிங் அண்ட் பிரேசிங். சால்டரிங் அண்ட் பிரேசிங் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் வெல்டிங்னு சொல்ல முடியாது, அதனால வந்து அதை தனியாக வச்சுருக்கேன். சரிங்களா? அது தனியாக வச்சுக்கோங்க, வெல்டிங்குள்ளே அது வராது. ஓகே, ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபியூஷன் வெல்டிங் அண்ட் சாலிட் ஸ்டேட் வெல்டிங். ஓகே, ஸோ இப்போ சாலிட் ஸ்டேட் வெல்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வெல்டிங், கோல்டு வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங், டிஃப்யூஷன் வெல்டிங், ஃப்ளாஷ் வெல்டிங், அல்ட்ராசோனிக் வெல்டிங், எக்ஸ்ப்ளோஷன் வெல்டிங். ஏன் இதெல்லாம் சாலிட் ஸ்டேட்டில் வருதுன்னு சொல்லி ஃபியூச்சர் ஸ்லைடில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூஷன் வெல்டிங்கில் கெமிக்கல் எனர்ஜியில் ஆக்சிஸ்டிலின், ஆக்சிஃபியூல் வெல்டிங், தெர்மைட் வெல்டிங். இது தாங்க நமக்கு மேஜர். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இதுதான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ப்ரீவியஸ் ஸ்லைடில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்னென்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோன்னு. இதில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் உங்களுக்கு மெக்கானிக்கல், அல்ட்ராசானிக் வெல்டிங், ஃப்ளாஷ் வெல்டிங் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கலில் வந்துருச்சு. எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு, கெமிக்கல் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எந்த மெத்தடு மூலியமா ஹீட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றதை வச்சு அந்த டைப் ஆஃப் வெல்டிங் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எலக்ட்ரிக்கலுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள் எலக்ட்ரோட் அண்ட் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கன்சியூமபிள் எலக்ட்ரோட்னா என்ன, நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்னா என்னன்றதை ஃபியூச்சரில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ வந்து இந்த ஸ்லைடை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கன்சியூமபிள் எலக்ட்ரோடில் நம்ம எல்லாத்துக்குமே கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங். ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு கிரில் கேட் போட்டிருந்தீங்கன்னா அந்த கிரில் கேட்டுக்கு வந்து ஒரு சின்ன மிஷின் எடுத்து வந்து ராடை வச்சு வெல்டிங் அடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ஆர் SMAW. ஓகே, சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங், ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங், எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங், எலக்ட்ரோ கேஸ் வெல்டிங். ஓகே, இதில் வந்து கன்சியூமபிளில் வந்துடும். நான் கன்சியூமபிளில் GTAW, அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங், இது மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அண்ட் பிளாஸ்மா வெல்டிங். ஓகே, நிறைய பேர் பார்த்துருக்கிறது டிக்கு பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு. அதர் ப்ராசஸஸ் இது ரெண்டுத்துலையுமே சொல்ல முடியாத ஒரு ப்ராசஸில் வந்து நம்ம லேசர் அண்ட் எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்துடும். ஓகேங்களா? ஓவராலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க, வெல்டிங்கை வந்து ஃபியூஷன் வெல்டிங் அண்ட் சாலிட் ஸ்டேட் வெல்டிங்காக பிரிக்கலாம். ஃபியூஷன் வெல்டிங்கில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணியும் கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணியும் நம்ம வெல்ட் அடிக்கிறோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் அதே இதில் வந்து கெமிக்கல் எனர்ஜியில் இதெல்லாம் அந்த ப்ராசஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் ஃபர்தராக நம்ம டிஃப்ரென்ஷியேட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தா கன்சியூமபிள் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட நம்ம பிரிக்கிறோம் அண்ட் அதர் ப்ராசஸாக வந்துடுது. சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் இப்போ வெல்டிங்கை வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன், ஃபியூஷன் வெல்டிங் அண்ட் பிளாஸ்டிக் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் 2 பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்டிங் அடிக்கும் போது அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்ல என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த அந்த பர்டிகுலர் ஜோனில் என்ன ஆகுதுன்றதை வச்சு தான் அந்த இடத்த வந்து நம்ம இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்களோட சாரி ஃபார் தி இது
மவுஸில் வரைஞ்சது கிடையாது, நான் ஃபஸ்ட் டைம் வரைகிறேன், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இங்கே தான் வந்து நீங்கள் வெல்ட் அடிக்க போகிறீங்க. ஓகே, இதான் வந்து உங்கள் பிவல், இதான் உங்கள் வெல்டிங் ஜோன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் நீங்கள் என்ன மாதிரி அந்த மெட்டல் பேரண்ட் மெட்டலை கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு வெல்டை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ இதை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கிளாஸிஃபை ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபியூஷன் வெல்டிங், சாலிட் ஸ்டேட் வெல்டிங் ஆர் பிளாஸ்டிக் வெல்டிங். ஓகே, இதை வந்து ரொம்ப மெயினாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு இன்டர்வியூஸ் இல்லை எந்த ஒரு எக்ஸாம்லையுமே வெல்டிங் கிளாஸிஃபிகேஷன்னா ஃபியூஷன் வெல்டிங் அண்ட் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் தான். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து டைப் ஆஃப் வெல்டிங்னாலே எஸ்எம்இடபிள்யூ எஸ்ஏடபிள்யூன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அது தப்பு. கிளாஸிஃபிகேஷன்னாலே ஃபியூஷன் அண்ட் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் எந்த மாதிரி நீங்கள் வெல்ட் அடிக்க போகிறீங்க அதை வச்சு தான் நம்ம வெல்டிங்கை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, ஃபியூஷன் வெல்டிங் அண்ட் சாலிட் ஸ்டேட் வெல்டிங். ஸோ இப்போ ஃபியூஷன் வெல்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஃபியூஷன் வெல்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்ட் அடிக்கக்கூடிய ஜோனில் மெட்டல் அந்த பர்டிகுலர் ஜோனில் அது மோல்ட் ஆகி ஒரு மோல்டன் மெட்டல் பூல் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பூலுங்கிறது ஒரு தெப்பம். ஓகேங்களா? தெப்பம் மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் வெல்ட் அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, 6000 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த ஆர்க் அந்த டைமில் வரும். அப்போ வந்து மெட்டல் மெல்ட் ஆகி அந்த மெட்டல் மெல்ட் ஆகும்போது மெட்டல் ஏ அண்ட் மெட்டல் பியோட சேர்ந்து ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து ஃபியூஷன் வெல்டிங். ஸோ ஓகே, ஸோ இந்த வெல்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மோல்டன் மெட்டல் ஃபார்ம் ஆகும். இதான் சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மெல்டிங் ஆஃப் மெட்டல் ப்ரியர் டு ஃபார்மேஷன் ஆஃப் வெல்ட். ஓகே, ப்ரெஷர் அப்ளிகேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஜாபை நிற்க வச்சு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் இதுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஹீட் இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இது ஏன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்கன்றத நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரிக்ஷன் வெல்டிங் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங் அதிலலாம் பார்த்தீங்கன்னா அழுத்தி தான் திருப்புவாங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கல் ப்ராசஸில் வந்து ப்ரெஷர் கொடுத்தாகணும். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ப்ரெஷர் அப்ளிகேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஃபில்லர் மே ஆர் மே நாட் பி ஆடட். ஃபில்லர்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெல்டு அடிக்கும் போது ஒரு ராடு நான் சொன்னேன் இல்லைங்களா, ராடு இருக்கும் ஒன்றுன்னு. ஸோ அந்த ராடு தாங்க ஃபில்லர். நம்ம தேர்டாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்ம வெல்டு அடிக்க போகிறோம், அதுதான் ஃபில்லர். ஓகே, சாலிட் ஸ்டேட் வெல்டிங். ஸோ இப்போ சாலிட் ஸ்டேட் வெல்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்றதை உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். 2 ஜாபை கொண்டு வந்து அட்டாமிக் பாண்டிங் கொண்டு வரணும். ஸோ அட்டாமிக் பாண்டிங் இதில் வந்து நம்ம மோல்டன் ஃபார்மேஷன் கொண்டு போகாமல் எப்படிப்பா கொண்டு வருது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் மோல்டன் ஃபார்மேஷன் கொண்டு போனீங்கன்னா அது ஃபியூஷன் வெல்டிங் கேட்டகரியில் போயிடும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பிரிங்ஸ் த மெட்டல் டு பி வெல்டட் இன்டு இன்டர் அட்டாமிக் லெவல் கான்டாக்ட் எதர் பை மெக்கானிக்கல் டிஃபார்மேஷன் ஆர் பை ஹீட் ஆர் பை காம்பினேஷன் ஆஃப் போத். ஸ்டார்டிங்கில் டைப் ஆஃப் ஹீட் சோர்ஸஸில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் அதாவது ஃப்ரிக்ஷன் கொண்டு வந்து நம்ம ஒரு பாண்டிங் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து மெக்கானிக்கல் ஹீட்டிங்கில் போயிடும். ஸோ இதில் தான் சொல்கிறாங்க மெக்கானிக்கல் டிஃபார்மேஷன் ஆர் பை ஹீட் ஆர் பை காம்பினேஷன் ஆஃப் போத். ஓகேங்களா? அதாவது அந்த வெல்டு ஜாயிண்ட் வந்து உருகின நிலைக்கு போகாத வரைக்கும் எவ்வளவு என்ன வெல்டிங் அடிக்கிறோமோ அதான் வந்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங். சரிங்களா? இந்த இந்த என்னோட இந்த வீடியோக்கான என்னோட பேசிக் எய்ம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெல்டிங்கோட பேசிக் கொடுக்கறது தான். என்னோட ப்ரெசன்டேஷனில் சின்ன சின்ன ஷட்டர் இருந்திருக்கலாம், ஒரு நான் சொல்கிறது வந்து நிறைய விஷயத்தை ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்க முடியும், ஆர் நான் பேசுகிறதுல தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கலாம். ஓகே, என்ன இருந்தாலும் ஜஸ்ட் ஃபர்கிவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஒவ்வொரு ப்ராசஸ் பற்றியும் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். வெல்டிங்கை பற்றி தெளிவாக ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ அந்த இதில் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் குவாலிட்டி அண்ட் மை எக்ஸ்பிளைனிங் குவாலிட்டியை வந்து நான் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெல்டிங் இப்போ படிக்கிறீங்க ஒரு வெல்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வந்து இன்னொரு மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து இந்த வெல்டிங்கில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, எந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.